வணக்கம். சயின்ஸ் ரிசர்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட மூளையில் நம்ம புதுசாக சில விஷயங்களை கற்றுக்கிறப்போ மூளையோட வடிவமைப்பில் மாற்றம் ஏற்படுமா அப்படின்றதுக்கான விடையை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட மூளை பொதுவாகவே ஒரு பிளாஸ்டிக்கை ஒத்த அமைப்புடையது. இதுக்கு பேர் நியூரோ பிளாஸ்டாசிட்டி அல்லது பிரெயின் பிளாஸ்டாசிட்டின்னு சொல்கிறாங்க. நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறப்போ நியூரான்ஸ்க்கு இடையில இருக்க கனெக்ஷன்ஸ்க்காக நம்ம மூளையோட ஸ்ட்ரக்சரில் ஒரு டிஃப்ரென்ஸ் உருவாகுது. இது அந்த மனிதனோட வாழ்கிற இடம் மற்றும் பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை பொறுத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இடையே வேறுபடுது. பொதுவாகவே இந்த பிரெயின் பிளாஸ்டிசிட்டி அப்படின்றது 3 நிலையில் தோன்றுது. தொடக்க கால நிலையில், அதாவது மனிதன் பிறந்த நேரத்தில் மூளையோட அளவில் ஒரு மாற்றம் ஏற்படுது. அதற்கு அடுத்தாற் போல் பிரெயின் இன்ஜுரி, சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் மூளையில் அடிபடுறப்போ நம்மளோட பழைய நினைவுகள்லாம் மறந்து போகிறதால மூளையோட வடிவமைப்பில் மாற்றம் ஏற்படுது. மூன்றாவதாக இருக்கிறது அடல்ட், அதாவது பருவகால நிலைகளின் போது நம்மளோட மூளையில் மாற்றம் ஏற்படுது. வயதானதுக்கு அப்புறம் நம்ம மூளையோட செயல்திறன் குறையுது அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே தப்பு. என்னதான் நமக்கு வயசானாலும் நம்மளால் புதுசாக விஷயங்களை கற்றுக்கிறதோட மட்டும் இல்லாமல் புதுசாக நியூரான்ஸும் தோன்ற ஆரம்பிக்குது. இதுக்கு காரணம் நியூரான்ஸ்க்கு இடையில இருக்க இன்டர் கனெக்ஷன்ஸ் தான். இதுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு செகண்ட் லாங்குவேஜை கற்றுக்கிறப்பையோ இல்லை ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறப்பையோ நம்ம மூளையோட உருவமைப்பில் மாற்றம் ஏற்படுது. பொதுவாகவே ஒரு சயின்டிஸ்ட் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறவங்களோட மூளையை பார்க்குறப்போ நார்மலாக இருக்க மனித மூளையை காட்டிலும் அவங்களோட மனித மூளையில் வடிவமைப்பில் பெரும்பளவு மாற்றம் ஏற்பட்டு தான் இருக்குது. இதன் காரணமாக தான் அறிவியலாளர்கள் ஐன்ஸ்டீனோட மூளையை எடுத்து அதை ஆப்ரேட் பண்ணி பார்க்குறப்போ சராசரி மனித மூளையை காட்டிலும் அவரோட மூளை பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்ததாக சொல்லியிருக்காங்க. என்ன நேயர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம புதுசாக சில விஷயங்களை கற்றுக்கிறப்போ நம்மளோட மூளையோட வடிவமைப்பில் மாற்றம் ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி அறிவியல் சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்கு எதுன்னு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் சயின்ஸ் சம்பந்தமாக இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறேங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.